போட்டு முடிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா 30 லைனு. 30 லைனுக்கு டிசைன் போட்டேன். மீதி 7 லைனுக்கு டைமண்ட் மாதிரி 5 லைன் போட்டு மீதி 2 லைனு லைனாக விட்டுட்டேன். ஏன்னா மயில் 37 லைன். இப்போ பார்த்திங்கன்னா 37 லைன் போட்டு மயில் முடிச்சிட்டேன். இது டிசைன் வேணுனாக்க கிராஃப்ட் போன வீடியோவில் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மேலே பூ ஒயிட்டுக்கு க்ரீன் கலர்லேயும் க்ரீனுக்கு ஒயிட் கலர்லேயும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேணும்னா ரெண்டும் ஒரே கலரில் கூட கொடுத்துக்கலாம். இப்போ கைப்பிடி எப்படி போடுறதுன்றதை சொல்லித்தர போகிறேன். நான் கைப்பிடியை 2 கலரில் போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 10 சங்கிலி போடணும் கைப்பிடிக்கு. பார்த்திங்கன்னா 10 சங்கிலி போட்டேன். இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதில் கொடுத்து இப்படி வாங்கிட்டு இதை இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு ஒரு சங்கிலி போட்டு அடுத்த இதில் இப்படி சங்கிலி இப்படி கொடுத்து சிங்கிள் நாட் போடணும். அடுத்ததில் இப்படி கொடுத்து சிங்கிள் நாட் போடணும். இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக போடணும். இப்படி போட்டிங்கன்னா 9 நாட்டு வரும். 10 போட்டிங்கன்னா 9 நாட்டு வரும். நான் 9 போதுன்றதுனால இது அப்பப்போ இப்படி பண்ணி விட்டுட்டே போடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன். இதை இப்படி திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு இதில் அடுத்து கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு எனக்கு அடையாளம் தெரியுன்றதுனால நான் அப்படியே போடுறேன். உங்களுக்கு அடையாளம் தெரியணுன்னா இந்த இடத்துல ஒரு பின்னு போட்டுக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு லைன் முடியும் போதும் உங்களுக்கு ஒரு லைன் முடிஞ்சிச்சு அப்படின்னு தெரியும். இப்போ அடுத்த லைன் இப்போ எந்த இடத்துல நிறுத்தி இதை கவுண்ட் பண்ணிங்கனாலும் 9 நாட்டு வரணும். இப்போ போடும்போது அப்பப்போ இப்படி விரல விட்டு இப்படி இது பண்ணிகிட்டே வரணும். இப்போ நான் இதில் 18 லைன் போட்டிருக்கிறேன். நீங்கள் பேகுக்கு தகுந்த அளவுக்கு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். நான் 60 லைன் போடலான்னு இருக்கிறேன். அந்த 60 லைனில் 20 வெள்ளை ஃபஸ்ட்டு, அப்புறம் க்ரீன் 20, அப்புறம் வெள்ளை 20 இப்படி போடலான்னு. இப்போ நான் 18 லைன் போட்டு 19வது லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்ரீன் கலரை எடுத்து ஒரு முடி போட்டு இது உள்ளே வச்சு வெள்ளையில் தொடர்ந்து லைன் போட்டுட்டு வரணும். ஏன்னா க்ரீன் கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்கோசரம் 2 லைனுக்கு முன்னாடியே க்ரீன் கொடுத்து ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 20 லைன் போட்டுட்டேன். க்ரீன் உள்ளே வச்சு 2 லைன் போட்டிருக்கிறேன். இப்போ க்ரீன் ஆரம்பிச்சுன்னா இந்த இதோட முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒயிட் உள்ளே வரும். க்ரீனில் போட்டுட்ருக்கணும். இப்போ க்ரீனு போடணும்.
கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இது பண்ணி போடணும். ஒவ்வொன்றும் போட்டும் விரல் விட்டு லூஸ் பண்ணு. பார்த்திங்கன்னா க்ரீனோட 2வது லைன் வரேன். இதே மாதிரி 20 லைன் போட்டு முடி போட்டு இப்படி இது பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் ஒரே இதுவாக வரும். இப்போ 20 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலர் 20 லைன் போட்டோம், வெள்ளை 20 போட்டு க்ரீன் 20 போட்டோம். இப்போ இதை எப்படி முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் இருக்கும்போது வெள்ளையை மாற்றிக்கணும். வெள்ளையை எடுத்துட்டு க்ரீனை கட் பண்ணிடணும். இப்போ இந்த க்ரீன் ஒயரில் இங்கே ஒரு முடி போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ இதை எப்படியே பிடிச்சிட்டு வெள்ளை கலரை கொடுத்து வாங்கிட்டு வரணும். இந்த ஒயர் உள்ளே வரணும். இப்போ வெள்ளை கலரை தொடர்ச்சியாக போட்டுட்டு வரணும் 20 லைனு. இந்த க்ரீன் கலர் ஒயரை உள்ளே அப்படியே கொடுத்து வச்சுட்டு அப்படியே போடணும். இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அப்பப்போ விரல் விட்டு ரவுண்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி தொடர்ச்சியாக இந்த க்ரீன் உள்ளே வச்சு போட்டுகிட்டே வரணும். நான் ஏற்கனவே ஒரு கைப்பிடி போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி அதை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். 20 வெள்ளை போட்டு அப்புறம் 20 க்ரீன் கலர் போட்டு திருப்பி 20 ஒயிட் போட்டு நம்ம சாதா முடி போடுவோம் இல்லைங்களா சங்கிலியில், அதே மாதிரி போட்டு ஒரு முடி போட்டு வச்சுக்கணும். 2 கைப்பிடியும் போட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ கைப்பிடி போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, இதை பேக்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதை நான் ஏற்கனவே ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன். அது எப்படி போட்டேன்றது சொல்கிறேன். நல்லா பேகு ஈக்குவலாக வச்சுட்டு இந்த பக்கம் அளவுக்கும் இந்த பக்கம் அளவுக்கும் சரியாக எடுத்துகிட்டு அப்புறம் நடுவில் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதை அளவு எடுத்துகிட்டு நமக்கு பேக் கையில் பிடிச்சாக்க கீழே தொங்காத அளவுக்கு கைப்பிடி வைக்கணும். நான் ஏற்கனவே 60 லைன் போடுற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு 70 லைன் போடுற மாதிரி வச்சுக்கலாம். இது 2 கலரில் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரே கலரில் கூட போட்டுக்கலாம். இப்போ அடுத்த கைப்பிடி எப்படி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை எப்படி ஈக்குவல் பண்ணமோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஈக்குவல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஊசி எடுத்துக்கணும், பெரிய ஊசி உள்ளன் போடுறது. இது நான் ஏற்கனவே தைச்சதில் இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த ஒயரில் 2 முழம் இருக்கும். இதை அது ஒன்றுத்துக்கு இவ்வளோ தேவை. நான் 2த்துக்கும் ஒன்றா ஒரே அளவில் வைக்கலான்றதுனால 2 மடங்கு எடுத்துக்கிறேன். ஒயர் 2 மடங்கு எடுத்துகிட்டு நடுவில் போகிறதுக்கோசரம் கொஞ்சம் ஒயர் அதை விட்டு இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒயரை இப்படி பிரிக்கணும். ஏன்னா இந்த ஊசியில் இந்த ஒயர் அப்படியே ஃபுல்லாக போகாது.
அதனால் இது பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா 3 இது வரும், 3 பார்ட் வரும். அந்த 3 பார்ட்லேயும் ஒவ்வொன்றுத்துலேயும் 3 3 இருக்கும். நம்ம வந்து 6 வச்சுக்கலாம். ஒரு 3 மட்டும் எடுத்துடுறோம் தனியாக. நான் பிரித்து பார்த்திங்கன்னா நான் பிரித்து எடுத்துட்டேன். இதில் வந்து 6 இது இருக்கும் லைனு, இதில் 3 இருக்கும். இந்த 3 இது இருக்கிறத எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த 6 இது இருக்கிறத இந்த ஊசியில் கோத்துக்கணும். கோக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிதானமாக ஒவ்வொரு இதுவாக கொத்து முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 6 இதையும் கோத்துட்டேன். கோத்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்க. பேக் எடுத்துட்டு உள் பக்கமாக கொஞ்சம் கொடுத்து ஒரு முடி போட்டுக்கணும். ஸ்ட்ராங்காக இன்னொரு முடியும் போட்டு போட்டுட்டு இந்த ஒயரை மேலே எடுத்துகிட்டு வரணும். இதில் கொடுத்து கொடுத்து வாங்கிடுங்க. இது கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தான் மேலே எடுத்துகிட்டு வரணும், இல்லைன்னா சிக்காயிடும். இப்படி எடுத்துன்னு வந்துட்டு அளவு பார்த்து இதை வைக்கணும். பார்த்திங்கன்னா இப்படி அளவு வச்சுக்கணும். இப்படி பிடிச்சிட்டு நிற்க வச்சு ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதான்னு பார்க்கணும். பெருசாக இருந்துச்சுன்னா இதை கீழே கம்மி பண்ணி கீழே தள்ளிட்டு இது வெளியே வர மாதிரி பின் போட்டுக்கணும். நான் இப்போ அப்படியே வச்சு தைக்க போகிறேன். இதை ஏற்கனவே தைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன், இந்த இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்போ இந்த அடியில் இருக்கிற ஒயர்லையும் கொடுத்து பேக்லேயும் கொடுத்து இதுலேயும் கொடுத்து நிதானமாக இழுக்கணும். நம்ம எய்மிங் பண்ணுற மாதிரி பேக்லேயும் கொடுத்து கைப்பிடியிலையும் கொடுத்து இழுக்கணும். கீழ் பக்கம் வரும்போது இந்த ஒயரை இப்படி உள்ளார வச்சுட்டு இப்போ இதில் கொடுத்துட்டு பேக்கில் கொடுத்துட்டு
நம்ம எம்மிங் பண்ணுற மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்து இது வெளியே முடிச்சிருக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா அப்படியே டைரெக்டாக இப்படி இந்த தையல் மாதிரி அப்படியே கொடுத்து வாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே க்ரீன் கலரில் கொடுத்தது. இந்த பக்கத்தில் தெரிஞ்சால் பரவாயில்லன்ட்டு இப்படியே கொடுக்கலாம். ஒயரு இங்கே வந்து ஒயிட்டில் க்ரீன் கலர் தெரியும். இது 1 2 அப்படி இருக்கும். அடுத்து இங்கே இதே மாதிரி கீழே வெளியே போட்டுட்டு வரணும். எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்ததுனால கட் பண்ணாமல் அப்படியே இதில் கொடுத்து அடுத்த பக்கத்துக்கு எடுத்துன்னு போயிடுறேன். இப்போ நான் இங்கேருந்து ஒயரை அப்படியே இதில் கொடுத்து வாங்கி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ எப்படின்னாக்கா முதல்ல இதை வந்து அளவு எடுத்துக்கணும், எப்படி சரியாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளார வச்சு தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எம்மிங் பண்ணுற மாதிரி பண்ணமோ அதே மாதிரி ஆரம்பித்து தைக்க வேண்டியது தான். இந்த பக்கம் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி கொடுத்து பையில் ஒரு இது, கைப்பிடியில் ஒரு தை சேர்த்து போகும். சிக்கன் எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் தைச்சிட்டு ஒரு 4 இதுக்கு உள்ளே கொடுத்து வாங்கிட்டேன். இப்போ 2 கைப்பிடியும் போட்டு முடிச்சிட்டேன். இதை இங்கே முடி போட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு முடி போட்டுக்கலாம். நம்ம இதை கொஞ்சம் இந்த நாட்டெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பற்ற வைப்போம். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் முடி போட்டுக்கினாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சிட்டோம். இது எப்படி பற்ற வைக்கிறதுன்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு குச்சி எடுத்து அதில் பற்ற வச்சு கொஞ்சம் ஆற விட்டு அப்புறம் தடவிட்டோம். பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பற்ற வச்சு ரெடி பண்ணிட்டேன். நம்ம பேக் போட்டு முடிச்சிட்டோம். இது வந்து இன்ச் டேப்பில் உங்களுக்கு கலந்து காட்டுறேன். பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு இருக்குது நீளம். அகலம் வந்து 5 இன்ச்சு. உயரம் வந்து பூவோட 10 இன்ச்சு 10.5 இன்ச்சு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பேக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து 650 கிராம் எடை இருக்குது. இது வந்து அது நீங்கள் வந்து போடும்போது இதே கலரில் அடியும் போடுங்க. நான் மிச்சம் இருக்கிற ஒயரில் போட்டதுனால இங்கே வேறு கலரில் இருக்குது. நீங்கள் போடும்போது இந்த 2 கலரில் ஏதாச்சும் ஒரு கலரில் அடி போடுங்க. பெரிய நாட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும்.
இதே சின்ன நாட்டில் இதே மாதிரி போடுற சிங்கிள் நாட்டில் போட்டிங்கனாக்கா அடி ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ இதுக்கு இந்த பேக்கு உள்ளார ஒரு தேவைன்னா உங்களுக்கு ஒரு இது கார்ட்போர்ட் மாதிரி அடிச்சுட்டு கீழே இது புஷ் வச்சு கொடுப்பாங்க. கடையில் கொடுத்தீங்கன்னா கைப்பிடிக்கும், வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது போட்டு முடிச்சுருக்குறோம். நான் அடுத்து ஒரு பூக்கூடை மாதிரி செய்யலான்ட்ருக்கேன், பூஜை கூடை. அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது போட்டு முடிச்சிருக்கிறேன். இது 650 கிராம் வெயிட் இருக்குது. இது நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒயர் வந்து 350லேருந்து 400 ரூபா வரையிலையும் விற்கும். அந்தந்த ஏரியாவை பொறுத்து விற்கும். ஒரு கிலோ 350லேருந்து 400 வரையிலையும் விற்கும். இப்போ இது போடுறதுக்கு இது வந்து 200 ருபீஸ் வாங்கலாம் மினிமம். அது வந்து உங்கள் விருப்பம் போல் நீங்கள் போடுறத பொறுத்து, டிசைன் மாற்றுறத பொறுத்து நீங்கள் கேட்கலாம். இந்த ஒயர் எங்கே கிடைக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது அந்தந்த ஊரில் இருக்கிற சாதா ஒயர் வாங்குகிற கடைகள்லேயே கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த இல்லைனாக்க இது குரோஷா ஒயர்னு கேட்டிங்கனாலே நிறைய பேருக்கு தெரியும், எடுத்து கொடுப்பாங்க. இதில் சூடான டிஃபன் பாக்ஸ் கூட வச்சுக்கலாம். ஆனால் நெருப்புக்கிட்ட மட்டும்தான் காட்டக்கூடாது. கேரியர்லாம் சூடாக கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். நல்லா வெயிட்டும் தாங்கும்.